இது ஒரு கேவலமான படம். இந்த படத்தை வேற பிரபலமா இது வேற இதுல என்னன்னா இந்த சோசியல் மீடியால இருக்க தற்கூரி நாயங்களா இருக்கானுங்களா, படம் வந்து பொங்கல் வெற்றி, பொங்கல் ரிலீஸ், இந்த படம் தான் டாப்பு டோப்பு என்னென்னமோ சொல்லி என்னமோ சுத்தின்னு இருக்கானுங்க. இன்னொரு இந்த ஜனநாயகன் பராசக்தி படத்துக்கு வந்து ஒரு இது பராசக்தி நல்லா இல்ல, அது ஒரு தீய சக்தி. இந்த மாதிரி போயிட்டு இப்ப அந்த படத்தை தோக்கடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்குதுல்ல, ஏன்னா இவர் வந்து விஜய்க்கு ஆதரவா அந்த படத்துல பேசிட்டாரு. சோ அவங்களை கலாய்ச்சி பேசணும்னா உங்களுக்கு ஏன்டா கொஞ்சம் கூட ஒரு புத்தி இருக்குதாடா, அறிவு இருக்காடா உங்களுக்குலாம், இந்த படத்தை தூக்கி பேசுறவனுங்களுக்குலாம் கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸ் இல்ல. விஜய் அரசியல், திமுக அரசியல் அதெல்லாம் விட்டுருங்கடா. 41 உயிர் செத்து போயிருக்குல்ல, 41 உயிர் நம்மள விட்டு போயிருக்குல்ல. அந்த அந்த டைம்ல நடந்த ஒரு விஷயத்த, அது விஜயா இருந்தாலும் விஜய் பண்ண தவறையோ இல்ல மத்தவங்க பண்ண தவறையோ கலாய்ச்சி போடுறது தப்புதான். இப்படி ஒரு படத்துல அது எவன் பண்ணதா இருந்தாலுமே அதை கலாய்க்க கூடாது. ஏன்னா 41 உயிர்கள் போயிருக்கு நம்மளை விட்டு. அந்த விஷயத்த போய் கலாய்ச்சி அது ட்ரெண்டா இருக்கு, அதனால என் படத்தோட ப்ரொமோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான். அந்த படம் வெற்றி பெற்றுச்சு, அந்த படம் புடுங்கிருச்சு நொடிங்கிருச்சுன்ட்டு எப்படி நீங்க எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் அறிவு கொஞ்சமா இருக்குதா? உங்க எல்லாருக்குமே தலையில மூளைக்குதா? இல்ல எதனா பீ எடுத்து உங்க தலையில வச்சுட்டானுங்களான்னு சத்தியமா புரியல. இது வேற சிரிச்சு ரசிக்கிறீங்க. அந்த டைலாக் வரும்போது தியேட்டர்ல விசில் வச்சு கொண்டாடுறானுங்க. யோசிக்க மாட்டீங்க. உங்க வீட்டுல ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, உங்க வீட்டுல ஒரு குழந்தை செத்து போச்சு, நீ பெத்த புள்ள செத்துச்சு, அந்த புள்ள செத்து போனதுக்கு நீ அழுவுற, அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுது, அது என்ன படத்துல வச்சு இந்த மாதிரி ஒரு அழுது ட்ரெண்ட் ஆச்சுங்க, அவர் சொன்ன டைலாக் ட்ரெண்ட் ஆச்சுங்க, அதனால அந்த டைலாக் நான் என் படத்துல வச்சேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? கொஞ்சமா அது யோசிங்கடா. கொஞ்சமா அது புத்தியை சிந்திச்சு ஒரு விஷயத்த பாருங்க. அரசியல் எல்லாத்துலயுமே இருக்கு. அரசியல் எல்லாத்துலயுமே அரசியல் பண்றானுங்க. அரசியல் தனியாவும் இல்ல இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் தனியாவும் பார்க்காதீங்க. அரசியல் என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்னாதான் அவனுங்க பாக்குறானுங்க. இதுல எனக்கு திமுக மேலயும் அந்த ரெட் ஜெயின்ஸ் மேலயுமே ரெட் ஜெயின்ஸ் திமுகவோட தலைமையில தான் இயங்குது. அது வந்து எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றீங்க? அப்ப பிசினஸ்க்காக நீங்களும் அந்த மாதிரி பண்றீங்க. அப்போ இங்க யாருமே மக்களுக்காக மக்கள் வழிகளை புரிஞ்சுக்கிறது யாருமே இல்லை. எல்லாம் ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ் எப்படி நம்ம மக்கள் மத்தியில போய் கொண்டு சேர்க்கலாம்? அதாவது இவங்க எல்லாருமே இங்க இருக்க தமிழர்கள் எல்லாமே முட்டாள் கூட்டமா நினைச்சிட்டீங்க. அந்த முட்டாள்களை இப்படி நம்ம மாத்திட்டு இப்படி நம்ம போட்டா கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது தம்பி. எல்லாருக்குமே எல்லாமே புரியும். இந்த மாதிரி ஒரு கேவலமா படம் எடுக்கிறதுக்கு நீலாம் வந்து படம் நடிகை இதுல ஒரு ஃபீல்ட் அவுட் ஆகி திரும்ப ஃபீல்டுக்குள்ள வந்துக்கிறான். உன் படம் ஓடவே ஓடாறான். உனக்கு நீ என்ன நடிச்ச அந்த படத்துல நடிச்சுக்கிறியா? ஒரு மனகட்டியும் கிடையாது, ஒரு டேலண்டும் கிடையாது. அப்போ உன் டேலண்ட்டை வச்சு நீ ஒரு படத்தை கொண்டு போய் மக்களுக்கு மத்தியில சேர்க்கணும்னு நினை, இல்ல நீ உன்னோட ஆக்டிங் மூலியமா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி சுத்தி நடக்கிற விஷயங்களையும் இந்த மாதிரி ஒரு 41 உயிர்கள் போன விஷயங்களையும் வச்சு உன் படத்துக்கு ப்ரொமோஷன் தேடணும்னு நினைக்காத. இந்த மாதிரி ஆளுங்க நீலாம் வந்து இந்த எப்படி சொல்றேன்னா, இந்த ஜீவாவும் அந்த டேரக்டரும் கண்டிப்பா தமிழக மக்கள் மத்தியில பகிரங்கமா அவங்க மன்னிப்பு கேட்டு, அவங்க இப்படி ஒரு விஷயத்த அவங்க அலட்சியமாவும் கேலி கிண்டல் செய்யற மாதிரியும் இப்படி ஒரு கதையை அங்க வச்சதுக்காகவும் அவங்க தமிழ்நாடு மக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்டே ஆகணும்.